இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, தொப்புள் கொடி நம்ம பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வணக்கம் வேளாண்மையாளர்களே. இந்திய வேளாண் அமைச்சகமும் கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையமும் இணைந்து வழங்கும் சிறுவட்ட ஒளிபரப்பு வேளாண் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். முதலில் சிந்தனை பெட்டகம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்னும் குரலோடு நிகழ்ச்சியை துவங்குகிறோம். முதலில் வேளாண் செய்தி அறிக்கை. வணக்கம் வேளாண்மையாளர்களே. கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலையம் தயாரித்து வழங்கும் வேளாண் செய்தி அறிக்கை இது. ஏராளமான தகவல்கள், செய்திகள், நிகழ்வுகள், இவற்றுடன் நான் கவிப்பிரியா. முதலில் தலைப்புச் செய்திகள். கரும்பு சாகுபடியும் இனிப்பு செய்தியும் கஞ்சப்பள்ளி சண்முகம் கூறுகிறார். கறவை மாடும் பொங்கும் வருமானமும் அன்னூர் பி கீதா கூறுகிறார். இனி விரிவான செய்தி அறிக்கை. கரும்பு காயா, பழமா, வேரா, தண்டு பகுதியா, மரமா, செடியா இல்லை கொடியா என்றெல்லாம் இன்னும் பல கேள்விகளை நமக்கு தந்து கொண்டே இருக்கின்ற ஒரு பயிர். பொங்கலுக்கு மட்டும்தான் கரும்பு சுவைக்க வேண்டுமா? எல்லா பருவமும் கரும்பு பருவம்தான். வேளாண்மையாளர்களின் கடினமான உழைப்பால் வெள்ளை சர்க்கரை, உருண்டை வெல்லம், கரும்பு பால் என்றெல்லாம் பல அவதாரம் எடுக்கும் இந்த பயிரின் மற்றொரு சிறப்பு மயில் போல கரும்புக்கு தோகை உண்டு என்பதே. மயில் போல கரும்புக்கு தோகை உண்டு என்பதே. கரும்பு தோகையை விரித்தாடும் வயலில் கஞ்சப்பள்ளி சண்முகம் பேசும் இனிப்பு பேச்சை கேட்கலாமா? நீங்க எத்தனை வருஷமா இந்த கரும்பு சாகுபடி செய்யறீங்க? கரும்பு 25 வருஷமா நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதாவது நீங்க இதை வந்து கரும்பு ஆலையாடுறீங்களா அல்லது ஃபேக்டரிக்கு வெட்டுறீங்க? ஃபேக்டரிக்கு தான் வெட்டுறீங்க. ஆலையாடுறது இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால இப்போ சொட்டு நீர் போட்டதுனால ஃபேக்டரிக்கு போட்டுருங்க. ஃபேக்டரிக்கு வெட்டுறீங்க. இப்போ வந்து மண் இப்போ உழவு ஓட்டி குப்பை உரம் கொடுத்துங்க. டிஏபி, பொட்டாசுங்க, காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் போட்டுங்க. உரம் போட்டுருங்க. உரம் போட்ட பின்னாடி கரணை வந்து இப்போ நட போட்டுருங்க. ஒரு ஏக்கராவுக்கு 30,000 கரணை 35,000 பிடிக்கும். 30,000 35,000 கரணை போடுறது பொறுத்து பிடிக்குங்க. சரிங்க. பாருக்கு எத்தனை இடைவெளி விடுறீங்க? பாருக்கு 3 அடிங்க. பாரு 5 அடி போட்டுருக்குறேங்க. சரிங்க. ஆமாம். பாருக்கு 3 அடி விட்டு நடுறக்கும் 5 அடி விட்டு நடுறக்கும் என்ன வித்தியாசம்? கரணை வந்து ஈல்டு இது அதிகமாக வருங்க, ஈல்டு அது கம்மியாக வருங்க. அதனால் 3 அடிக்கு அதிகமாக இருக்குங்க. 5 அடி வந்து அதிகமாக கேப் தான் வருங்க, காடு ஜூடு வருங்க. இது வந்து பயிர் நல்லா புடைக்குங்க, அது பயிரும் புடைக்குங்க, தண்ணி அந்த அளவுக்கு வேணுங்க. இப்போ நட்டு நிற்பாடு இந்த களையெல்லாம் முளைக்கும் இல்லைங்க? ஆமாம். அதுக்கு ஏதாவது களைக்கொல்லி அடிக்கிறீங்களா? களைக்கொல்லி அடித்தோம்னா காடு கெட்டு போதும், அந்த மண்புழுவெல்லாம் செத்து போகுதுன்ட்டுங்க. களையை மட்டும் வெட்டிடுறேங்க. களை தான் வெட்டுறேங்க. கை களை எடுத்துருங்க, இல்லைன்னா களை வெட்டிடுறேங்க. முடிஞ்ச அளவுக்கு இயற்கை முறையிலே கொண்டு வர்றீங்க. ஆமாங்க. சரிங்க. அது பாசன முறைங்க சொட்டு நீர்லேயும் 4 நாளைக்கு 2 நாளைக்கு ஒருக்க கேப்பு விட்டுறோங்க தண்ணிங்க, சொட்டு நீர்லேயேங்க. சரிங்க. இது உங்களுக்கு பூச்சி நோய் ஏதாவது தாக்குதுங்களா? பூச்சி நோய் இப்போதைக்கு இது வரைக்கும் ஒன்றும் இல்லைங்க. மருந்து அந்த வெள்ளை அடித்ததுனா மட்டுங்க பெராசல்பேட்டு அடிக்கிறேங்க. பெராசல்பேட்டு? ஆமாங்க. அதாவது அதை வாங்கி தண்ணியில் ஊற வச்சுங்க கலக்கி அடிச்சிடுறேங்க. அந்த நுண்ணுடு சத்து பற்றாக்குறை வந்தால் மட்டும், அந்த வெள்ளை வந்தால் மட்டும் இந்த மாதிரிங்க. ஏன்னா கட்டப்பயிரில் தான் வரும். ஆமாங்க. அப்புறம் இந்த கரும்பு சோகையெல்லாம் நீங்கள் அது என்ன பண்ணுறீங்க? எடுத்து குப்பமேட்டில் போட்டு மண்ணை போட்டு மூடிடுங்க. இந்த பாரில் அப்படியே போட்டால் மூடாக்கு மாதிரி போடலாங்க. அது மண் வெட்டும் போதுங்க அப்புறம் கரையாம ஏற பார்க்குன்ட்டு அப்புறம் தண்ணி குறைக்கிறனால சொட்டு நீர் போடும்போது உங்களுக்கு சரி பூரா குப்பமேட்டில் கொண்டு போட்டுருங்க. சரிங்க. போட்டுக்கு மண்ணை போட்டு மூடிட்டோம்னா இத்துக்குங்க. அப்புறம் எத்தனாவது மாதத்தில் அந்த பார் மாறுறீங்க? அதாவது சோகை வச்சு விட்டங்கட்டுறதுன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க. களை வெட்டி ஒரு பயிர் மேலே வந்த பின்னாடிங்க ஒரு 2 மாதம் முடிஞ்சு 3ஆவது மாதம் தொடங்குற போது அரைப்பாறு வெட்டி போட்டுருங்க. அரைப்பாறு வெட்டி ஆமாங்க மண் அணைச்சிருங்க. அப்புறம் மறுபடியும் இன்னொரு களை வெட்டும் போது முழுப்பாறு வெட்டு மேலே போகும்போது
50 நாள் 60 நாள் ஆயிருங்க. 50 நாள் 60 நாள் 70 நாள் ஆயிருங்க. அது உங்களுக்கு அதுபோக ஊடு பயிர் ஏதாச்சும் அதில் செய்ய முடியுமா? அதில் ஒன்றும் செய்யலைங்க. செய்யலாங்க. அதில் ஒன்றும் செஞ்சோம்னா அப்புறம் பில்லு எடுக்கிறதுக்கு சிரமங்க. யாரும் செய்யறது? ஆமாங்க. செஞ்ச கரணைக்கு இப்போ ஊடு பயிர் ஒன்றும் செய்ய முடியாதுங்க கரணையில். ஏன்னா நெகில் கட்டிக்குது இல்லைங்க. ஆமாம், அது ஜாஸ்தி யாரும் செய்யறதில்ல. ஆமாங்க. அப்புறம் இந்த சோகையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் உரிச்சு பிற்பாடு அதை ஏதாச்சும் கம்போஸ்ட் பண்ணுறீங்களா? இல்லை அதை என்ன மாடுகளுக்கு தீவனமாக போடுறீங்க? மாடுகளுக்கு தீவனமாக போட்டுருங்க. அப்படிங்களா? ஆமாம், மாடுகளுக்கு உரிச்சு பச்சை சோயாக இருக்கிறத போட்டுருங்க. கோழி உரிக்கிறதுக்கெல்லாம் எப்படி ஒரு மிஷின் ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? மிஷின் எல்லாம் இல்லைங்க, ஆள் விட்டா தான் உரிக்கிறேன். ஏதோ சில கருவிகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதையும் ஒன்றும் இங்கே வரலைங்க. அன்னூருக்கு வரலைங்க. அன்னூருக்கு வரல. கோழி உரிக்கும் கருவி என்னமோ கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. அது இங்கே வரலைங்க. சரிங்க. அதனால் ஆள் விட்டு உரிச்சுங்க குட்டா போட்டுக்கணுங்க. அப்புறம் வளைச்சு கொண்டு போய் குப்பமேட்டில் போட்டுக்கு மண்ணை போட்டு மக்க வச்சிட்றேங்க. மக்க வச்சிட்றேங்க. ஆமாங்க. அப்போ உங்களுக்கு எத்தனை மாதம் உங்களுக்கு இதனுடைய வயது? 12 மாதங்க. 12 மாதம். அதனுடைய ரகம் கோ 28ங்க. 86 0 86. ஆமாம், 86 அந்த ரகம் போட்டிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எத்தனை மாதத்துக்கு அவங்க வந்து வெட்டுறாங்க? வெட்டுக்கு வருது. வெட்டுக்கு 12 மாதம் முடிஞ்சால் வெட்டிடுவாங்க. அது வந்து உடனே கரெக்டாக வெட்டிடுவாங்க. அதாவது ஒரு ஏக்கராவுக்கு எத்தனை டன் வருங்க? 40லேருந்து 50-55 டன் வரைக்கும் வரும். இன்னைக்கு ரேட்டு எல்லாம் எப்படி போகுதுங்க? இப்போ வந்துங்க 2400 ரூபா கொடுக்குறாங்க வெட்டுக்கூலியோடங்க. அதெல்லாம் விலையை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. அது போக 1900 ரூபா தான் வருங்க கைக்கு. இது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்களா? இப்போ எத்திக்கு பத்தாதுங்க. இருந்தாலும் கட்டுப்படி ஆகாமல் தான் இருக்குங்க. என்ன பண்ணுறதுங்க, ஏற்ற மாட்டேங்கிறாங்களேங்க. இருந்தாலும் மற்ற வெள்ளாமை பண்ணும்போது இதில் வந்து ஒரு ஆளுக்கு வேலை கம்மிங்க. வேற எல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குங்க. இதில் வந்து தண்ணி வருஷத்துக்கு ஒருக்காத்தான் வெட்டுறாங்க. அது வரைக்கும் சோயை மட்டும் உரிச்சு சுத்தம் பண்ணிக்கிறதோட சரிங்க. சரி, பேக்கெட் வெட்டும்போது உங்களுக்கு 50 டன் வருது. ஆமாங்க. அப்போ 50 டன்னுக்குங்க ஒரு 12 மாதம் ஆகிக்குதுன்னு வைங்களேன். 1 லட்சம் மாட்டை வருதுங்களா? 1 லட்சம் வருங்க. அப்புறம் வெட்டுக்கூலி அதில் போகுங்க. வெட்டுக்கூலி போக எப்படியும் ஒரு 75-50 ரூபா. 75 ரூபா வரும். நீர் லாபம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆமாங்க. கரும்பு சாகுபடி பற்றி நம்ம விவசாயி சண்முகம் அவங்க நம்ம அற்புதமாக, அதாவது ஒரு இனிக்கும் விதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இனிப்பான செய்தி தான். அதனால் இது வந்து நாம் பயிரிடும்போது வந்து மற்ற வெள்ளாமை பார்க்கும்போது இதில் கொஞ்சம் நல்லாவே ஒரு ஆள் செலவு கம்மி. ரெண்டாவது இந்த தோகையை வந்து காட்டில் எரிக்காமல் கொண்டு வந்து கம்போஸ்ட் பண்ணிக்கலாம். மண்புழு உரம் கூட தயாரிக்கலாம். அப்புறம் வந்து நம்மளுக்கு அவங்களே வந்து ஃபேக்ட்ரியில் வந்து வெட்டிட்டு போயிடுறாங்க. இப்படி பல விதத்தில் பார்க்கும்போது கரும்பு சாகுபடி வந்து ஒரு கட்டுப்படியான தொழில் தான். ஆனால் அது ஒரு சீர்மிகு சாகுபடி நவீன முறைப்படி அதெல்லாம் செஞ்சாங்கன்னா நல்லா ஈல்டு எடுக்க முடியுங்கிறது அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய இந்த விவசாயிகளுக்கு இந்த கரும்பு சாகுபடி பற்றி அநேக சந்தேகங்கள் எல்லாம் வரும். சந்தேகம் வந்தால் கேட்டுக்கலாங்க. அவங்க சந்தேகங்களுக்கு நீங்கள் நல்ல விளக்கங்கள்லாம் அளிப்பீங்கன்னு நினைக்கிறோம். உங்களுடைய விலாசம், உங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் சொல்லிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். கஞ்சப்பள்ளிங்க. கஞ்சப்பள்ளி பிரிவு தோட்டங்க. தோட்டத்தில் எல்லாமே ஏதோ சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கலாங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்தி அறிக்கை தொடரும். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. வேளாண் செய்தி அறிக்கை தொடர்கின்றன. கறவை மாடுகள் வீடுகளில் இருக்கின்ற அக்ஷய பாத்திரங்கள். அம்மாவின் மறு அவதாரமாக தாய்மையும் கனிவும் பாசமுமாக ஒரு உயிரினத்தை நம்மால் அடையாளம் காட்ட முடியும் என்றால் கறவை மாடுகளை சொல்லலாம்.
கறவை மாடுகள் ஒரு தோழியாக, ஒரு சகோதரியாக, மகளாக, தாயாக இருக்க முடியும். அதைவிட வருமானம் தருகின்ற அமுத சுரபிகள் என்றும் சொல்லலாம். அன்னூர் முதலியார் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த பி. கீதா கறவை மாடுகள் குறித்து சந்தோஷத்தை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார். கீதா அவங்க தோட்டத்தில் கோயப்பஸ் 29 தீவனச்சோளம் போட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த வறட்சியிலையும் கறவை மாடு வந்து நல்ல விதமாக வளர்த்துட்டு வர்றாங்க. அவங்க என்னென்ன முறையில் கையாண்டு இந்த தொழில்நுட்பங்களை கையாண்டு எப்படி கறவை மாடுகளை வளர்க்குறாங்க அப்படிங்கிறது நான் இப்போ தெரிஞ்சுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா கறவை மாடு வளர்ப்புங்கிறது ஒரு உபதொழில் மாறுங்க. விவசாயத்தை வந்து இன்றைக்கி மழை மாதத்தை நம்பி இருக்க முடியாது. இது மாதிரி துணை தொழில்கள் கறவை மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு இதெல்லாம் வளர்த்தா தான் ஒரு வறட்சியிலையும் அவங்களுக்கு கை கொடுக்கும். அந்த முறையில் நம்ம கஞ்சப்பள்ளி கிராமம் கீதாவங்க சிறந்த முறையில் அதை செஞ்சுட்டு வர்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நாம் பார்ப்போம். நாங்கள் 10 வருஷமாக கால்நடை வளர்ப்பு தொழிலில் நல்ல முன்னேற்றம் கண்டுட்டு இருக்கோம். நீங்கள் 10 வருஷமாக கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க. அதுபோக நீங்கள் மற்ற வெள்ளாமை ஏதாச்சும் செய்வீங்களா? மழை ஆடி மாதமெல்லாம் பருத்தி போடுவோங்க. மக்காச்சோளம், பருத்தி, சோளம் அதெல்லாம் போடுவோம். அதெல்லாம் போடுவாங்க. இப்போ எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? 5 மாடு வச்சுருந்தேங்க. இப்போ 2 கொடுத்துட்டேங்க சென்னையும் பேரில். சரி. இப்போ வத்த கறவையாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சென்னையும் பேரில் இப்போ கொடுத்துருக்காங்க. அப்படிங்களா? ஆமாங்க. இப்போ இந்த கறவை மாடு வளர்க்க எந்த மெயினாக வந்துங்க ஒரு தீவனம் வந்து மெயினானுங்க. ஏன்னா தீவனத்துக்கு தான் ஏற்பட்ட செலவாகுது இல்லைங்களா? ஆமாங்க. அப்போ நீங்கள் தீவனத்துக்காக என்னென்ன பயிர்கள் தீவன பயிர்கள் போட்டிருக்கீங்க? கோ 4 போட்டிருக்காங்க. கோ 29, அது போக மக்காச்சோளம் இதெல்லாம் போட்டிருக்கீங்க. ஆமாங்க. இப்போ இது கையில் வச்சிருக்கிறதுங்க இதுதான் கோ 29. ஆமாங்க. இது வந்து நீங்கள் விதைச்சி விட்டீங்கன்னா அப்படியே எடுத்து ஊனி இது பண்ணிட்டு விதைச்சி விட்டுறீங்க. ஆமாங்க. அப்புறம் இது மாதிரி நல்லா நெருக்கமாக வளர்ந்துருது. வருதுங்க, நல்லா அடர்த்தியாக வருதுங்க. எத்தனை நாள் கழிச்சு அறுவடை பண்ணுவீங்க? இது கொஞ்சம் இது ஹைட் ஆகிறத பொறுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 நாளுக்குள்ள ஒரு அறுவடை பண்ணிடலாங்க. அப்புறம் வளர்றதை பொறுத்து அப்புறம் பின்னியும் ஒரு 60 நாள் ஆகும் இல்லைங்களா? ஆமாங்க. திரும்பி வர்றதுக்கு ஒரு பக்கம் அறுத்துட்டு வந்து ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே வந்துடும். அப்போது நீங்கள் வந்து கோனாலு, கோயப்பஸ் 29 இதெல்லாம் போட்டிருக்கீங்க. ஆமாங்க. அதுபோக ஏதாச்சும் இந்த வரமேவா போடும்போது இந்த பெரிய மஞ்சோளம் ஏதாவது போட்டிருக்கோங்க. ஆடி மாதம் போட்டோம்னா மஞ்சள் சோளத்தட்டு போட்டுக்கோங்க. அது தனியாக போர் போட்டு வச்சுருக்கோங்க. சரிங்க. இது ஒரு கத்தை எடுத்துட்டோம்னா அது ஒரு கத்தை எடுத்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறதுங்க. இதுக்கு இதெல்லாம் மானாவாரி போடுறீங்களா? தண்ணி ஓரளவுக்கு பாயுதுங்க, கம்மியாயிடுச்சுங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மி. இது தீவன பராமரிப்புங்கிறது இது நீங்கள் செஞ்சுட்டு வர்றீங்க. ஆமாங்க. அதுபோக இந்த கலப்பு தீவனமெல்லாம் கொடுப்பீங்களா? கொடுப்பேங்க. என்னென்ன கொடுக்குறீங்க? தவிடு, பருத்தி கொட்டை, புண்ணாக்கு அதெல்லாம் கொடுக்குறேங்க. ஓ, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மக்காச்சோளம்லாம் வாங்கி அரைச்சி தனியாக வச்சு அரைச்சிக்கிட்டு மக்காச்சோளமும் போடுவீங்க. ஆமாங்க. அது மக்காச்சோளம் போட்டுட்டோம்னா அதை எடுத்து இது கூட அரைச்சி மாவு, கோதுமை இதெல்லாம் வாங்கி போடுறீங்க. ஆமாங்க. அப்புறம் அது போக அப்புறம் உங்களுக்கு பாலெல்லாம் உங்களுக்கு எங்கே ஊற்றுறீங்க? இங்கே கஞ்சிப்பள்ளியில் சொசைட்டி இல்லைங்க. பால்கார் வந்து கறந்து வாங்கிட்டு போயிடுவாருங்க. ஓஹோ. அப்போ ஒரு நாளைக்கு சராசரியாக எத்தனை லிட்டரு உங்களுக்கு ஒரு 3 மாடுலேருந்து 4 மாடுலேருந்து வரும்? 30-35 லிட்டர் வருது. அது என்ன ரேட்டு போகுதுங்க? 18 ரூபா போகுதுங்க இப்போ. ஓ, சொசைட்டியான எச்சா போகுது. சொசைட்டிக்கு எச்சா இருக்கு. பக்கத்தில் சொசைட்டி இல்லாதனால நீங்கள் இப்படி வித்துட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க. இதுதான் அல்லப்பாளையம் பக்கம் 4-5 கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும். சரி, இப்படி உங்களுக்கு மாத வருமானம் பார்க்கும்போது செலவு இந்த கலப்பு தீவன செலவு மற்றபடி எல்லாம் இருக்குது இல்லைங்க? இது செலவு போக உங்களுக்கு எத்தனை சராசரி உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும்? லாபம்னு பார்த்தா இப்போ அதாங்க பால் இதில் பார்த்தா ஒன்றும் முடியலைங்க. அதனால வத்த கறவையாக வாங்கி செனை பண்ணி அதாவது கிடாரியும் வாங்கி செனை பண்ணி ஆமாங்க விற்பீங்க. அது அதாவது செயற்கை முறை கருவிட்டு தானே செய்கிறீங்க? காளைக்கெல்லாம் விடுறது இல்லைங்க. காளைக்கு விட்டால் உங்களுக்கு அதில் இருந்து நோவெல்லாம் வரும் இல்லைங்களா? வருதுங்க. இந்த பக்கம் இல்லைங்க. மெயினாக செயற்கை முட்டல் செய்கிறீங்க. அப்புறம் குடப்பழ நீக்கம் வந்து கண்ணுக்குட்டிக்கு எப்போ கொடுப்பீங்க? ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே ஒரு தடவை கொடுத்துருவானுங்க. ஆமாம் ஆமாங்க. ஒரு மாதத்துக்குள்ளேயே கொடுத்துட்டு
மாதம் அல்லது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துட்டே இருக்கணும். பிறப்புல நீக்கும் கண்டிப்பாக கொடுத்தா தான் அந்த பெருமையெல்லாம் முளைக்காமல் நல்லா வருங்க. சீக்கிரமாக கண்குட்டி பெருசாகும். கீதா சொன்ன மாதிரி கிராமப்புறத்தில் மகளிர் தான் வந்து விவசாயத்தில் ரொம்ப முன்னோடி இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து இந்த கால்நடை உபத்தொழில்களில் கால்நடை வளர்ப்பாகட்டும் கோழி வளர்ப்பாகட்டும் நல்ல விதமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து அதை செய்யும்போது அவங்களுக்கு ஒரு சுய நம்பிக்கையும் ஏற்படுது, உப வருமானம் ஏற்படுது. பூமியினுடைய அதனுடைய கழிவுகள்லாம் திருப்பி அளிக்கும் போது ஒரு நல்ல விதமாக வருது. பாலும் அவங்களுக்கு நல்ல விதமாக விற்றுட்டு ஒரு நல்ல விதமாக அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால் இந்த கீதா அவங்க அந்த கடைபிடிக்கிற தொழில்நுட்பத்தை பற்றி எல்லாம் நல்ல விதமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய இந்த பார்க்குற விவசாய பெருமக்கள் மற்றும் இவங்கள்லாம் இந்த கால்நடை வளர்ப்பில் நீங்கள் என்னென்ன தீவனச்சோளம் போட்டிருக்கிறீங்க அதை பற்றி மற்ற கால்நடை வளர்ப்பை பற்றியெல்லாம் நிறைய விளக்கங்களாக இயற்கையாகவே எழும். அவங்களுக்கு நீங்கள் சரியான ஒரு விளக்கத்தை கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். நீங்கள் உங்கள் விலாசம் டெலிஃபோன் நம்பர் எல்லாம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கீதா பழனிசாமி, முதலியார் தோட்டம், கஞ்சப்பள்ளி, 9942774119. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கரும்பு சாகுபடியும் இனிப்பு செய்தியும் கஞ்சப்பள்ளி சண்முகம் கூறுகிறார். கறவை மாடும் பொங்கும் வருமானமும் அன்னூர் பி. கீதா கூறுகிறார். இத்துடன் வேளாண் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் படிக்க. ஸ்கூலுக்கா? கல்யாணம் கட்டிட்டு வரச்சே என்னவோ சொன்ன படிச்சிருக்கானுட்டு. அட அத்தை, நான் ஃபார்ம் ஸ்கூலுக்கு போறேன். விவசாயத்துல புதுசான விஷயங்களை கத்துக்க நீங்களும் வாங்க அத்தை. ஃபார்ம் ஸ்கூல் இங்கு நிலத்தின் பயிர் உற்பத்தியை பெருக்குவதற்கான அனைத்து முறைகளும் விவசாயிகளுக்கு சொல்லித் தரப்படுகின்றன. அதாவது மண்ணிற்கு உகந்த சரியான உரம், தரமான விதை மற்றும் தேவைக்கு ஏற்ப பூச்சிக்கொல்லி போன்றவை. அதனால குறைஞ்ச செலவுல அதிக லாபம். பருவமழையின்றி பசுமையான கொங்கு தேசத்தின் நீர்நிலைகள் வறண்டது நேற்றைய கதை. சமீபத்தில் பெய்த மழை நிறைத்த நீர்நிலைகள் பற்றிய நிகழ்ச்சி தொகுப்பு இதோ. தானம் தவம் இரண்டும் தங்காது வானம் வாரி வழங்காதெனின் அப்படிங்கிறது தெய்வ புலவரனுடைய திருக்குறளில் வரக்கூடிய அருமையான குறள். அது அந்த மாதிரி நம்ம மழையை நம்பித்தான் எந்த தொழிலாக இருந்தாலும் அடிப்படையில் மழையை நம்பித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக வந்து விவசாய தொழில் அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா ஆடிப்பட்டத்துக்காக விவசாயிகள்லாம் தயாராக இருக்கிற நேரத்தில் மழை வருமா அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிகமாக மழை இந்த வருஷம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே மகிழ்ச்சியில் இருக்காங்க. பொதுவாக கோவை மாவட்டத்தை பொறுத்தளவில் பெரிய குளம் அல்லது குறிச்சி குளம் அல்லது வாளாங்குளம் இது மூணுமே வந்து எப்போ நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட இதாக இருந்தது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து கோயம்புத்தூருக்குன்னே வருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு குளுமையான ஏரியா அப்படின்னு சொன்னால் இந்த கோயம்புத்தூர் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த குளங்கள் எல்லாம் கடந்த வருடத்தில் வற்றி போனது வந்து அனைத்து மக்களுக்குமே வந்து ஒரு என்ன சொல்லலாம் ஒரு கவலையாக அளித்தது. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இந்த வருடம் வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் வந்து இந்த குளத்தை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் உக்கடம் பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய குளம்னு சொல்லக்கூடிய பகுதியில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தூர்வாரும் பணி மிக விரைவாக இங்கே நடந்துட்டு இருக்கு. இப்போ வறண்டு கிடந்த இந்த பெரிய குளம் இப்பொழுது நீர் வரக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா உங்களுக்கு மழைப்பிடிப்பு பகுதியில் மழை நல்லா பெய்யறதுனால நொய்யலில் கூட நீர் வரக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஏற்கனவே பில்லூர் அணை நிறைஞ்சிருச்சதுனால இப்போ அது பவானியில் திறந்து விடப்பட்டு பவானி கரை புரண்டு ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். அதே மாதிரி இந்த பெரிய குளத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான தொழிலாக இருக்கு. ஏன்னா நீர் இருக்கும் பொழுது நிறைய பேர் வந்து அந்த மீன் பிடிச்சிருக்கிறத நீங்களே பார்க்கலாம். ஏன்னா இப்போ நீர் வந்ததுக்கப்புறம் அவங்கெல்லாம் உற்சாகமாயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் வறண்டு கிடந்த இந்த குளம் வந்து இப்போ வந்து தண்ணீர் வந்ததுனால மீன்களும் அதிகமாக வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூர்வாரும் பணியில் ஒரு முக்கிய இதாக வந்து இடையில அந்த திட்டுகள் மாதிரி
அமைச்சிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மரங்கள் நட்டப்பட்டு அதில் வந்து பறவைகளுக்காக ஒரு இதெல்லாம் அமைக்கப்படுறதாக சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இப்போ இந்த உக்கடம் பகுதியில் வசிக்கும் ஒருத்தரை நம்ம சந்திக்கிறோம். இந்த பெரிய குளத்துக்கு பக்கத்திலேயே இருக்கார். இவர் வந்து இந்த கடந்த வருடமா இந்த குளம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவரோட அனுபவத்தை சொல்றாரு. ஆனால் உங்கள் பேர் என்னங்க? என் பேர் இக்பால்னா. நாங்கள் இந்த பகுதியில் வந்து 20 வருடமாக இருக்கிறோம். 20 வருடமாக வசிச்சுட்டு இருக்கோம். இந்த குளம் வந்து இந்த குளத்தை நம்பி தான் வந்து நீர் ஆதாரமாக இருந்தது. நிலத்தடி நீர் வந்து நம்ம துவைக்கிறது இதுக்கெல்லாம் வந்து இந்த நிலத்தடி நீரை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு 5-6 வருடமாக மழை வந்து கம்மியாக இருந்தனால தண்ணி கொஞ்சம் வட்டி இருந்து இப்போ வந்து தூர்வாரினாங்க. சிறுதுளை அமைப்புகளாக சேர்ந்து சிறுதுளை அமைப்பு பல தொண்டு நிறுவனங்களாக சேர்ந்து தூர்வாரினாங்க. தூர்வாரும் பணியில் வந்து நம்மளும் ஈடுபட்டிருந்தோம். அதில் வந்து இப்போ ஓரளவுக்கு தூர்வாரி இங்கே நடைப்பயிற்சி நடக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ நீர் வந்து நிறைய வந்து வந்திருக்கு மழை வந்தனால. இந்த வருடம் வந்து மழை அதிகமாக இருந்தனால நிறைய நீர் வந்திருக்கு. பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கு. பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய குரங்கு அருவி. இந்த குரங்கு அருவியில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே ஒரு ஆர்வத்தோடு விடுமுறை நாட்களை வந்து இந்த இடத்துல வந்து கழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து அவங்களோட சத்தத்துலேயும் அவங்களோட குதூகலத்துலேயுமே தெரியுது. இந்த குரங்கு அருவியில் வந்து ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா எந்த நேரத்தில் வெள்ளம் வரும் எந்த நேரத்தில் வராது அப்படிங்கிறத வந்து கணிக்க முடியாது. ஏன்னா மேலே மழை பெய்யும் போது திடீர்னு வெள்ளம் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே குளிக்கக்கூடிய விடுமுறையை கழிக்க வந்திருக்கக்கூடிய டூரிஸ்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குளிக்கணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையுடைய வேண்டுகோளாக இருக்குது. இருந்தாலும் அதையும் தாண்டி கொஞ்சம் தைரியத்தை வளர்ச்சிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த குரங்கு அருவியில் ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க சார்? கோயம்புத்தூர்ல இருக்குங்க. இந்த அருவி வந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இப்படி வந்து என்ஜாய் பண்ணுறீங்களா? இது எந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது? இந்த போன டைம் மழையில் போன வருஷம் இல்லை, இந்த வருஷம் ரொம்ப ஜாலியாக மழை பெஞ்சிருக்கு. ரொம்ப ஹாய் என்ஜாய் பண்ணுறோம். குழந்தைகளோட வந்து ஃபேமிலியோட வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். நாங்கள் காரமட்டையிலேருந்து வந்திருக்கிறோங்க. சரிங்க. நீங்கள் யார் யார் வந்திருக்கீங்க? நான், ஹஸ்பண்டு, குழந்தைங்க எல்லோரும் வந்திருக்கேன். அக்காங்க எல்லாம் வந்திருக்குங்க. இந்த பயணம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லைங்களா? ஆமாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஏப்பா கருப்பா, விதை வாங்கினேன், பூச்சி மருந்து வாங்கினேன், இப்போ உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்துப்பா வருது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்க கவலையே பறதில்லை. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு. இப்பொழுது நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியினுடைய இறுதிய பகுதி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஆழியார் அணை பகுதியிலிருந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்பாறைக்கும் பொள்ளாச்சிக்கும் இடைப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லலாம். பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை செல்லக்கூடிய வழியில் இந்த ஆழியார் அணை அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆழியார் அணை வந்து வால்பாறையில் பேஞ்ச மழை காரணமாக இப்போ நீர் வரத்து இந்த அணைக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீர் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தென்மேற்கு பருவமழை இந்த தடவை முன்கூட்டியே வந்திருக்கிற ஒரே காரணத்தினால இந்த தடவை இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த நீர்மட்டம் உயர்ந்தால் கண்டிப்பாக விவசாயம் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை விவசாயிகளிடத்திலும் இருக்குது. அதே மாதிரி இந்த விடுமுறை நாட்களில் வந்து இங்கே போட்ஸ் சவாரி அப்படிங்கிறது செய்யப்படுது, படகு சவாரி. அதனால் வந்து அதுக்காக இங்கே படகுகளும் தயாராக நிற்கப்பட்டிருக்கு. நிறைய கல்லூரி மாணவர்கள் அல்லது இப்போ விடுமுறையில் இருக்கக்கூடிய குடும்பத்தோடு குழந்தைகளோடும் வந்து இந்த இடத்துல வந்து அவங்களோட விடுமுறையை வந்து கழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த பக்கம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த அத்தனையும் தென்னை மரங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு உட்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அங்கே தெரிகிற முகடு வந்து ஆனைமலை கரடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வந்து வால்பாறையினுடைய அடிப்பகுதி. இங்கிருந்து வால்பாறைக்கு உண்டான சாலை தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க. தென்மேற்கு பருவமழையை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லலாம். அந்த தென்மேற்கு பருவமழை இந்த தடவை முன்கூட்டி தொடங்கி நன்றாக பெய்திருக்கு அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளோட கருத்தா இருக்கு.
நான் வந்து இப்போ ஆலியார் டேமில் வந்து தினசரி நீர் எடுக்கும் பணியில் ஈடுபட்டு வந்துட்டுருக்கிறேன். இப்போ இங்கே கடந்த 20 நாளாக வந்து ஒரு இடைவிடாத வந்து மழை வந்து அப்பப்போ வந்து போயிட்டுருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே கேட்ச்மெண்ட் ஏரியாவில் இருக்கிற பகுதியிலிருந்து வந்து தண்ணி வந்து தினசரி வந்துட்டுருக்குது. ஆலியார் ஏரினா அப்பர் ஆலியார், சின்னாறு, சித்தாறு, இந்த மாதிரி ஒரு 3 மெயின் ஆறுகள்லேருந்து நம்ம இதுக்கு வருது. அது போக பார்த்தீங்கன்னா அப்பர் ஆலியாருங்கிற மூலமாக வந்து அங்கே ஒரு பவர் ஹவுஸ் இருக்குது. நவமலைங்கிற இடத்துல ஒரு 60 மெகாவாட் ஒரு பவர் ஹவுஸ் இருக்குது. அந்த பவர் ஹவுஸில் வந்து தண்ணி ஜென்ரேஷன் பண்ணுறாங்க. அது மூலமாகவும் நமக்கு தண்ணி வருது. ஸோ அந்த தண்ணி ப்ளஸ் நேச்சுரல் சோர்ஸு சின்னாறு, சித்தாறு, அப்பர் ஆலியார், இது 3 இதுலேயுமே வந்து நமக்கு தண்ணி வந்துட்டு இருக்கனால இப்போ இந்த ஒரு 20 நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 அடிக்கு பக்கம் வாட்டர் லெவல் ஏறி இருக்குது. இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வந்து 54 அடி நீர்மட்டம் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரண்ட் லெவல் வந்து 72.6 அடி இன்றைக்கி லெவல் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 19 அடி வாட்டர் லெவல் ரைஸ் ஆகிருக்குது. இப்போ இந்த 20 நாள்லையுமே வந்து ஓரளவுக்கு நல்ல மழை பெஞ்சனால இந்த ஏரியாவுக்கு உள்ள பாசனத்துக்கெல்லாம் வந்து தண்ணி ஓரளவுக்கு சேர்ந்துட்டு இருக்குது. விவசாயிகள்லாம் மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு மழை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விவசாய மக்களுக்காக முன்னேற்பாடாக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்குது. பொன்னுசாமிங்க, கோபாலபுரம். நான் வந்து ராமபட்டினம் ஊராட்சி நீர்வடிப்பு திட்ட மேலாண்மை தலைவராக இருக்கணுங்க. இந்த தடவை போன தடவை வந்து பருவமழை போயிட்டுதுங்க. அப்புறம் அதனால இந்த தடவை கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நம்ம ஏதோ வர்ற மழையை தண்ணி சேமித்து வைக்கலான்னு சொல்லி போட்டு நெடும்பாறைக்கு எம்ஜிஆர் நகரில் ஒரு குளம் ஒன்று புதுசாக வெட்டணுங்க. அது எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஜூன் 1ஆம் தேதி இந்த தடவை பருவமழை ஆரம்பிச்சிடுது. ஒரு 10-15 நாள் மழையிலேயே நிறைய ஒரு பாதி குளம் நிறைஞ்சிடுது. அப்புறம் மேற்கொண்டு இப்போ அந்த குளம் நிறைஞ்சதுனால பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் நிறைய இந்த கிணத்துல போரில் எல்லாம் கொஞ்சம் தண்ணி வாட்டர் ஒரு இன்க்ரீஸ் ஆகிடுது. அதனால் நிறைய விவசாயிகள் இதில் பயனடைவாங்க. மேற்கொண்டு இன்னும் மழை பெஞ்சதுன்னா குளம் ஃபுல்லாகக்கூடிய சந்தர்ப்பமெல்லாம் இருக்குங்க. சரி, இந்த மாதிரி இந்த ஊராட்சியில் இந்த குளங்கள் அமைக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு நிதிகள் யார் ஒதுக்கி கொடுக்குறாங்க? எவ்வளவு நிதி வந்து இந்த குளத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க? இந்த குளத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபா செலவு பண்ணிக்கிறோங்க. மாவட்ட நிதியிலிருந்து இந்த அதாவது நீர்வடிப்பது மேலாண்மை திட்ட நிதியிலேருந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறோங்க. சரி, இப்போ இந்த பொதுவாக இந்த குளம் வந்து 7 லட்சம் ரூபாயில் செலவு பண்ணிருக்கா சொல்கிறீங்க. இந்த குளத்தினால எத்தனை ஏக்கர்கள் வந்து உங்களுக்கு அவங்க பயன்பெறுவாங்க? எத்தனை விவசாயிகள் பயன்பெறக்கு வாய்ப்பு இருக்குது? குறைஞ்சி ஒரு 100 ஏக்கருக்கு பக்கம் விவசாயம் பயன்படுவாங்க. இந்த மாதிரி நீர்களை தேக்கி வைப்பதன் மூலம் எதிர்காலத்தில் வந்து நீர் பற்றாக்குறை அல்லது விவசாயத்துக்கு வறட்சி அப்படிங்கிறது வறுமை இருக்காது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமங்களிலும் வெட்டப்படும் இந்த குளங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எதிர்காலத்துக்கு விவசாயிகளுக்கு பயன்பெறும் அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயம் இல்லை. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்னும் குரலோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். வணக்கம். இது 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 மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, தொப்புள் கொடி நம்ம பூமி, அழகிய விவசாய